السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் என்கின்ற மாதத்தில் முதலாவது பத்தில் பாதியை நாம் கடந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இப்பொழுதுதான் ரமலான் மாதத்தை அறிவிப்பு செய்வதை போன்று இருக்கின்றது. அதற்குள் 5 நோன்புகளை கடந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். புண்ணியமிக்க மாபெரும் இந்த ரமலான் மாதம், எவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த மாதம் மிக வேகமாக நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நமக்கு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய, நம்முடைய நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நேரங்களாக, காலங்களாக இந்த காலத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், படைத்தவனை மறந்தவனின் நிலை என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எத்தனையோ நபர்களை நம்முடைய வாழ்வில் சந்தித்திருப்போம். சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ நண்பர்கள் இருந்திருப்பார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பல்வேறு நபர்களை நாம் சந்தித்து மறக்கக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் செய்த நன்றிகள் சில நேரங்களில் நாம் மறக்கலாம். அந்த மறந்த நிலை கூட அது ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். என்ன மறந்துட்டீங்களே, உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவோ சிரமம் படும் பொழுது உங்களுக்கு நான் அவ்வளவு உதவிகளை செய்தேன், என்ன மறந்துட்டீர்களே என்பதாக கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உடனடியாக நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியல அடையாளம் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சாதாரண இந்த உலகத்தில் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனை மறக்கும் பொழுதும் கூட அது ஒரு நன்றி கட்டத்தனமாக, ஒரு நன்றியை மறக்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கப்படுகின்றது. சிந்தித்து பாருங்கள், நாம் எதையுமே கேட்காமல், எதையுமே எதிர்பார்க்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ நிஅமத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, முடிந்தால் நான் கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சவால் விடுகின்றான். முடிஞ்ச கவுண்ட் பண்ணுங்க, உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. உங்களால் அதை எண்ணி இத்தனை நிஅமத்துகளைத்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்பதாக உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்பேற்பட்ட படைப்பாளன், அப்பேற்பட்ட படைத்தவன்
மனிதனுக்கு இவ்வளவு தந்தும் கூட, அவனுக்கு உண்டான அவ்வளவு அவகாசங்களை கொடுத்தும் கூட, சாதாரண இந்த உலகத்தில் சில ரூபாக்களை, பொருளாதாரத்தை உதவி செய்பவர்களை மறந்தாள், சாதாரண கஷ்டமான நேரங்களில் உதவி செய்வதை மறந்தால், மறந்து விட்டோமே என்று நாம் வருந்தக்கூடிய நாம், இவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றானே. 40 வருடங்கள் 50 வருடங்கள் என்னுடைய வாழ்வில் நான் வாழ்ந்திருந்தும் கூட ஒரு நாள் கூட அந்த மூச்சை, அந்த இதயத்தை அவன் நிப்பாட்டக்கூடிய நிலையில்லாமல் இன்றும் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றானே. அப்பேற்பட்ட அந்த படைப்பாளனை, அல்லாஹுவை ஒருவன் மறந்து மரணித்தாள் என்றால், அப்பேற்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அவகாசங்களை கொடுத்து மறந்து நாளை மறுமை நிற்பான் என்றால், அவன் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நன்றி கெட்டவனாக இருப்பான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. முஸ்லிம்களே, முஃமின்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம், இந்த மரணத்தையும் வாழ்வையும் நாம் படைத்ததற்கு தெரியுமா? உங்களால் செயல்களால் அழகானவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக. என்றைக்குமே நம்முடைய வாழ்வில் இறை நினைவோடு படைத்தவனை நினைத்தவர்களாக, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உங்களின் செயல்களால் அழகானவர்கள் யார் என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்வை கொடுத்திருக்கின்றோம், இந்த மரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். நம்முடைய வாழக்கூடிய காலங்களில் எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் படைத்தவனை மறந்த நிலையில் ஒருபோதும் நம்முடைய வாழ்வு இருந்துவிடக் கூடாது. அப்படி யார் அந்த படைத்தவனை நினைத்து உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அந்த படைத்தவனை தன்னுடைய வாழ்வில் நினைத்து அவன் இட்ட கட்டளைகளை அவர்கள் ஏற்று நடப்பார்கள் என்றால், நினைவோடு அவர்கள் இருப்பார்கள் என்றால், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அருளை பொழிந்த, அருளை பெற்ற நபிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள், சித்தீகீன்களோடு அவர்கள் இருப்பார்கள், சுஹதாக்களோடு அவர்கள் இருப்பார்கள், நல்லவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். இதுதான் அழகான தோழமை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த படைத்தவனை நினைவோடு நாம் வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் வேண்டுமானால் சில அற்ப பொருட்களை நாம் இழக்கலாம். அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதன் மூலமாக சில நேரங்களில் இந்த உலக வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையாமல் பின்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற, அருள் பெற்ற நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, ஏனைய அந்த நல்லவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அதே ஒரு மனிதன் அவனுக்கு உண்டான வாழ்க்கை கொடுத்து, அனைத்து அருட்கொடைகளையும் கொடுத்து, அதை அவன் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை நினைக்காமல், அல்லாஹ் எதை கட்டளையிட்டால் தன்னுடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்தாமல், வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் மார்க்கத்தை பேணாமல் தன்னுடைய மனோ இச்சின் அடிப்படையில் ஒருவன் வாழ்வான் என்றால், யாரும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வார்களோ, இட்ட கட்டளைக்கு மாற்றமான முறையில் படைத்தவனை நினைக்காமல் நினைவில்லாமல் வாழ்வானோ, தெரிந்து கொள்ளட்டும், நாளை மறுமையில் அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்றாட தினம் அந்த படைத்த இறைவனை நினைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட நாம் மறந்து வாழ்ந்துவிடக் கூடாது. அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நினைத்து வாழுவது, ரசூலை நினைத்து வாழுவது என்பதை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாளில் நல்லவர்களோடு இருப்பது என்பது சாதாரணமாக நினைக்கின்றோம்.
ஒரு மேடையில் அமைச்சர்களுக்கு மத்தியில் அமர்ந்தால் அதை சிறப்பாக நினைக்கிறார்கள். ஒரு மேடையில் சமூகத்தில் கண்ணியமாக இருப்பவர்களோடு அமர்ந்தால் பெருமித மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு வழியை காண்பிக்கப்பட்டால், வழியை சொல்லப்பட்டால் அதை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை எத்தனையோ நாட்களை நாம் கேட்கின்றோம். யார் படைத்தவனை நினைத்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, படைத்தவனை நினைத்து வாழ்ந்தார்கள் என்றால் அந்த நபிமார்களோடு இருப்பார்கள் என்ற வசனம் தாக்கம் செலுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த மறுமை நாளுடைய வீரியத்தை, அந்த மறுமை நாளுடைய கஷ்டங்களை, அந்த மறுமை நாளுடைய எச்சரிக்கைகளை நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த பூமிகளை பார்க்கின்றான் மனிதன், வானத்தை அவன் பார்க்கின்றான், பிரம்மாண்டமாக அதிசயமாக அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த நாளில் யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், இந்த வானங்களையும் பூமியும் நாம் வேறு அமைப்பாக நாம் மாற்றி விடுவோம். அடக்கி ஆளக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை அனைவரையும் எழுப்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சும்மா வாழ்ந்துடக்கூடாது. எப்படியும் நான் வாழலாம், எப்படியும் இருந்து கொள்ளலாம் என்பதாக வாழ்ந்துவிட்டு உலகத்தில் தன்னுடைய இளமையை முழுமையாக இறைவனை மறந்த நிலையில் கழித்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் கடமையான விஷயத்தை செய்யாமல், இந்த மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை முக்கியத்துவம் கொடுக்காமல், தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய கரத்தின் மூலமாக பிற மனிதனுக்கு அநியாயம் செய்தவனாக அவன் மரணித்திருந்தால் என்றால், யாராக இருந்தாலும் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நாம் மறக்கலாம், இந்த சமூக மக்கள் மறக்கலாம், இந்த ஒட்டுமொத்த உலகமும் மறக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்ப மனிதர்களிலிருந்து இறுதி மனிதர்கள் வரையும் முழுமையாக நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். யௌம நத்விஸ் ஸமாஅ கத்யஸ் சிஜில் லில் குதுபி. நீங்க இந்த வானங்களை பார்க்கிறீங்களா இல்லையா? ஏடுகளை சுருட்டுவதை போன்று நாம் அதை சுருட்டி விடுவோம். இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த வானம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத்தை, ஆற்றலை பாருங்கள். முழுமையாக நாம் சுருட்டி விடுவோம். பதஇனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, ஆரம்பத்தில் எந்த படைப்புகள் எல்லாம் இருந்ததோ அவை அனைத்தையும் நாம் கொண்டு வருவோம். வஅதன் அலைனா, இது நமக்குண்டான வாக்குறுதி. இன்னா குன்னா ஃபாயிலின், நிச்சயமாக நாம் செய்வோம் என்பது அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். மக்காவில் குறைஷிகள் சிலர் கேட்டார்கள், وَكَانُوا يَقُولُونَ إِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَعِظَامًا. சில நேரங்களில் நாம் கூட நினைப்பதுண்டு, நாம் மண்ணோடு மண்ணாக ஆகி போனால், எலும்பாக ஆகி போனால் நாம் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்பது அந்த மக்கத்து குறைஷிகள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி எழுதிக்கின்றான், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் நாம் அனைவரையும் எழுப்புவோம். உங்களை மட்டுமல்ல, நீங்கள் வாழக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல, உங்கள் இருக்கக்கூடிய மூதாதையர்கள், அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் என அனைவரையும் நாம் எழுப்புவோம். லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், குறிப்பிட்ட நாளில், ஒரே நாளில் நாம் ஒன்று சேர்ப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். அந்த நாளில் இந்த உலகத்தில் இந்த படைத்தவன் நினைத்து வாழ்ந்திருந்தால் அந்தஸ்துகளும் சிறப்புகளும் கண்ணியும் கொடுக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவியாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, படைத்தவன் நினைக்காமல் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் துர்பாக்கியசாலியான, நஷ்டப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சூரியனை நாம் பார்க்கின்றோமே, எவ்வளவு லட்சக்கணக்கான தூரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போதும் கூட அந்த சூரியன் நம்முடைய கண்ணிற்கு தெரியவில்லை. இருப்பினும் கூட அதனுடைய வெப்பம் நம்மால் தாங்க முடியவில்லை. அதற்குண்டான குளிர்சாதன பெட்டிகளை நாம் போடுகின்றோம், ஏசிகளை போடுகின்றோம். அதையும் தாண்டி அதனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. அந்த நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துதன ஷம்சு யௌமல் கியாமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூரியனின் மிக அருகில் அவன் கொண்டு வருவான். அவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப, அவர் உலகில் வாழும் பொழுது செய்த செயலுக்கு ஏற்ப அவர்கள் வேர்வை
வேர்வையில் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த சூரியன் என்பது 1 மைல் தூரத்தில் இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிலர் கெண்டைக்கால் ஒரு வேர்வையில மூழ்கிட்டு இருப்பாங்க, சிலர் முழங்கால் வரைக்கும், சிலர் இடுப்பு வரைக்கும், சிலர் முழுமையாக அவர்கள் அந்த வேர்வில் மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட அந்த நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குவான். மனிதன் பார்ப்பான், உலகத்தில் வாழும் பொழுது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தொழாமல் இருந்து விட்டேனே, என்னென்னலாம் நான் செய்தேனோ அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் செய்த பாவங்கள், என்னுடைய சமூகத்திற்கு தெரியாமல் செய்த பாவங்கள் என எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றதே. பொருளாதாரம் என்று ஓடினேன். ரமதான் வந்த போதும் கூட அந்த நேரங்களில் என்னுடைய தொழுகைகளை நான் உறுதியாக இல்லாமல் விட்டேனே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மனிதன் அந்த நேரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் நினைப்பான், ஒரு கால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு பொருட்களின் கொடுத்தாவது தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் கொடுப்பதற்கு தயாராக ஆகிவிடுவான். உலகத்தில் வாழும் பொழுது சதகாக்களை கேட்டால், ஜகாத்துகளை கேட்டால், பள்ளி கட்டுமான பணிக்காக கேட்டால் அவன் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு யோசித்தவனாக இருந்து கொண்டிருப்பான். சமூக பணிக்காக அந்த பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது கஞ்சத்தனப்படக்கூடியவனாக இருப்பான். அந்த மறுமை நாளில் அந்த நேரத்தில் அவன் படைத்தவனை மறந்து வாழ்ந்திருந்த அவன் அந்த நேரத்தில் நினைப்பானாம், வலவ் அன்னலி குல்லி ஷைஇன் ظلمتنا في الارض, இந்த பூமியில் வாழும் பொழுது யாரெல்லாம் அநீதம் செய்து வாழ்ந்திருந்தார்களோ, இந்த படைத்தவனை மறந்த நிலையில் அவர்கள் இருந்தார்களோ, லஃப்தரத் பிஹி, அவர்கள் எல்லாம் ஈட்டு தொகையாக பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களாம். கவலைப்படுவாங்க, யா லைதனி, என்னுடைய கை சேதமே, நான் எதற்காக இப்படி ஆனேன், குந்து துராபா, மண்ணோடு மண்ணாக ஆகி போயிருக்க கூடாதா, ஒன்றுமில்லாமல் ஆயிருக்க கூடாதா, நான் ஏன் எழுப்பப்பட்டேன் என்பதாக அந்த நேரத்தில் அந்த மனிதன் கதறக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒருவன் தவறு செய்துவிட்டால், இந்த உலகத்தில் ஒருவன் பாவம் செய்துவிட்டால் பணத்திற்கு ஏற்ப, பதவிக்கு ஏற்ப நீதங்கள் மாற்றப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு ஏழை குடும்பம் சார்ந்தவர், பொருளாதாரம் இல்லாதவர், அவருக்கு எந்த ஒரு பங்களிப்பும் செய்வதற்குண்டான ஆட்கள் இல்லை என்றால் அவர் மீது சட்டங்கள் அநீதியான முறையில் பாயக்கூடுவதை பார்க்கின்றோம். அந்த நாள் என்பது எந்த ஒரு பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நாள். அந்த நாள் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைத்து, படைத்தவனை நினைத்து அவர்கள் வாழ்ந்து நல்ல அமல்களை செய்திருப்பார்கள் என்றால் அந்த அமலை கொண்டு மட்டுமே அவர்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் தான் அந்த நாளாக இருக்கும். வகுதிய பைனஹும் பில் கிஸ்த் வஹும் லா யுظلمون, அவர்களுக்கு மத்தியில் நீதமாக மட்டும்தான் தீர்ப்பளிக்கப்படுமே தவிர ஒருவரும் அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அவர்கள் பாவத்திற்கு ஏற்ப இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து நிலையில் பாவம் செய்த எத்தனையோ மனிதர்கள் பல்வேறு கூட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சில அடையாளப்படுத்தப்பட்டு நிப்பாட்டப்படுவார்கள் என்பதாக குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவது நிலை, புழுதி படிந்த நிலையில், முகமெல்லாம் அவர்கள் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள். யார் இந்த கூட்டம்? சில முகங்கள் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் இருக்கும். தர்ஹகுஹா கதரா, கருமையாக மூடி இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தாலே அவர்கள் அந்த அடையாளத்தின் மூலமாக அவர்கள் மிக தெளிவாக தெரிவார்கள். உலாஇக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, உலகத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வாழ்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை தெளிவாக சொல்லியிருந்தும் கூட இந்த உலகத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்றால், அந்த படைத்தவனை மறந்த நிலையில் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால்
அவருடைய முகங்கள் எல்லாம் புழுதி படைந்த நிலையில், அவருடைய முகங்கள் எல்லாம் கருமையான நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மற்றொரு வசனத்தில் பார்க்கும் பொழுது நயவஞ்சர்களுக்கு அது போன்ற நிலை இருக்கும் என்பதாக, அக்கஃபருதும் பஅத ஈமானிக்கும், ஈமானிற்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பை சந்தித்தீர்களே, நீங்கள் ஈமானை பெற்றதற்கு பிறகு நீங்கள் இறை நிராகரிப்பாக மாறினீர்களே, ஈமான் என்கின்ற லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்டு முனாஃபிகீன்களாக இரட்டை முகமுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்களே, அதனாலதான் இந்த நிலை என்பதாக, ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், யாரெல்லாம் நீங்கள் இறை நிராகரிப்பவராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் நீங்கள் என்ன செய்ய, இந்த நோவினை நீங்கள் சுவையுங்கள், இந்த அதாபை சுவையுங்கள் என்பதாக சொல்லப்படும் என்பதை பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த அல்லாஹ்வை ஏற்று வாழாமல் அவர்கள் காப்பீர்களாக இறை மறுப்பாளர்களாக வாழ்வார்கள் என்றால் அவர்கள் நாளை மறுமையில் புழுதி படிந்த நிலையில் அவர்கள் நிற்பார்கள். இரண்டாவது நிலை, குருடராக வந்து நிற்பார், ஊமையாக வந்து நிற்பார், செவிடனாக இருப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய கண்கள் நன்றாகத்தான் இருந்திருக்கும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய நாவுகளை கொண்டு நன்றாகத்தான் பேசியிருப்பார்கள், அவருடைய காதுகள் நன்றாகத்தான் கேட்டிருக்கும். ஆனால் குர்ஆனை வசனத்தை பார்க்கும் பொழுது குருடராக அவர் இருந்தார். குர்ஆனின் வசனத்தை கேட்கும் பொழுது காதுகள் செவிடாக அவர்கள் இருந்தது. குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் அதை படிக்கும் பொழுது அவர்கள் ஊமையாக இருந்தார்கள். இப்படி இந்த மார்க்கத்தில் அவர்கள் இது போன்ற இந்த உலகத்தில் படைத்தவனை மறந்து குருடராக, ஊமையாக, செவிடராக வாழ்ந்தவர்கள் நாளை வரும் எப்படி இருப்பாங்க? குர்ஆனை வசனத்தையும் உரையையும் சொல்லி அவர்களுக்கு அழைக்கப்பட்டால் புறக்கணித்தவர்களாக கேட்டும் கேட்காமல் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அந்த நிலை நாம் இருந்துவிடக் கூடாது. ஒரு வசனத்தை குறித்து நாம் சொல்லி அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், ரசூலுக்கு பயந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்த எச்சரிக்கை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும் பொழுது அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக இந்த உலகத்தில் செவிடராக எத்தனையோ நபர்கள் செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். 20வது அத்தியாயம் 124வது வசனம் மற்றும் 126வது வசனம் வரைக்கும், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய போதனைகளை அவர்கள் புறக்கணித்தார்களோ, நான் கொடுத்த அந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணித்தார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் பன்கா, நாளை மறுமையில் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கும், மிக ஒரு சிரமமான வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்துல வாழும்போது தான் நினைக்கிறதெல்லாம் சாப்பிடுவான், தான் நினைப்பதெல்லாம் பிடிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகமே அவர்களுக்கு கதியாக இருந்து கொண்டு படைத்தவனை மறந்து என்னென்னமோ பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்களாக, அதில் மகிழ்ச்சி காணக்கூடியவர்களாக இந்த உலகம் அவர்களுக்கு விசாலமானதாக இருக்கும். ஆனால் ஒரு முஃமின் பொறுத்தளவில் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த படைத்தவனை நினைத்து வாழ்வதின் காரணமாக எனக்கான அனுமதிக்கப்பட்ட உணவுகள் என்பது இதுதான், இதைத்தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு தடுக்கப்பட்ட இவைகள் எல்லாம் எனவே நான் விட்டுவிடுவேன் என்பதாக தன்னுடைய வாழ்வை அந்த படைத்தவனை நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களும் அது போன்று வாழ மாட்டாங்க. வனஹ்ஷுரு யௌமல் கியாமா அஅமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவான், குருடராக எழுப்புவான். பார்ப்பாங்க, அவர்கள் இந்த மறுமையில் வந்ததற்கு பிறகு, எழுப்பப்பட்டதற்கு பிறகு அவருடைய கண்கள் தெரியாது. கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, யா அல்லாஹ், இறைவா, எதற்காக எங்களை இந்த நாளில் குருடராக எழுப்பியிருக்கின்றாய்? வகது குந்து பசீரா, உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் பார்வை கொடுக்கப்பட்டிருந்தோமே, இந்த நாளில் பார்வை எடுக்கப்படுவதற்குண்டானே காரணம் என்ன? நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பார்வை இருந்ததேயா இறைவா என்பதாக கேட்கும் பொழுது, கால கதாலிக் அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய வசனம் வரும் பொழுது, என்னுடைய உபதேசம் வரும் பொழுது, என்னுடைய மார்க்கம் வரும் பொழுது, என்னுடைய சத்தியம் வரும் பொழுது உன்னுடைய கதவை வந்து தட்டியதே, உன்னுடைய உள்ளத்தை வந்து தட்டியதே, உன்னுடைய காதுகளில் வந்து தட்டியதே, உன்னுடைய உள்ளத்தை மாற்றுவதற்குண்டானே பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டதே. ஆனால் குருடனாக இருந்தாயே, உலகத்தில் வாழும் பொழுது என்னை நீ மறந்தாயே, பனசீதஹா, அதையெல்லாம் மறந்து, இந்த படைத்தவனை மறந்து, அந்த திக்ரை நினைவை மறந்து வாழ்ந்தாயே. வகதாலிக அல்யௌம் துன்சா, எனவே இன்று இந்த நாளில் மறக்கப்பட்டவனாய் நீ ஆக்கப்படுகின்றாய் என்பதாக இரண்டாவது நிலையில் குருடராக, செவிடராக,
ஊமையாக அவர்கள் எழுப்பப்படுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய காதுகள் செவிடாக இருக்கின்றதா, அல்லது இந்த காதுகளில் தாக்கம் செலுத்தி நம்முடைய உடல் அமைப்புகள் நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கும் பொழுது எத்தனையோ நேரங்கள் சமூக வலைத்தளங்களில் மக்கள் எல்லாம் பசி பட்டினியால் இருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் சிரமப்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி வைத்திருக்கின்ற இப்பேற்பட்ட நிலையில் ஒரு சிறு குழந்தைகளுடைய இரத்த கசிவுகள் ஏற்பட்டு அந்த சமூகத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். சிறு குழந்தையுடைய மரணத்தையே பார்த்து வாழக்கூடிய இது போன்ற இந்த அத்தாட்சிகள் எல்லாம், இது போன்ற சோதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கண்களின் மூலமாக அந்த படைத்தவரை நினைத்து, யா அல்லாஹ் நல்ல வச்சிருக்கியே, என் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறியே, என் அண்ணன் நல்ல நிலையில் வைத்திருக்கின்றாயே, எனக்கு இது போன்ற சோதனை வராமல் ஒரு சிறந்த நிலை வைத்திருக்கின்றாயே என்பதாக அந்த நினைத்து அந்த நேரத்தில் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்தின் பக்கம் மாறக்கூடியவராக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது நிலை உள்ளவர் நீதம் செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார். நீதம் செலுத்தாமல் வாழ்ந்திருப்பார். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான், ஈமான் கொண்டவர்களே கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அநீதம் செஞ்சிராதீங்க. இன்றைக்கு அநீதம் செய்வதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டால், ஒரு பொருளாதாரத்தை பங்கிடுவதற்குண்டான பொறுப்பு தரப்பட்டால் அந்த பொருளாதாரத்தில் அநீதம் செய்வதை பார்க்கின்றோம். தண்டனை சட்டங்கள் என்று வரும்பொழுது இன்றைக்கு சர்வசாதாரணமாக தனக்கு தெரிந்தவராக தனக்கு வேண்டப்பட்டவராக இருந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மாதிரியான தண்டனை சட்டங்களும் உடனடியாக வெளியே வரக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். முஃமின்களாக இருப்பவர்கள் நீதவான்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரு மனைவிகளுக்கு மத்தியில் யார் நீதம் செலுத்தாமல் அநீதம் செய்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறிப்பாக ஹதீஸ் வருகின்றது, மன் கான லஹு இம்ரஅத்தானி, இரண்டு மனைவிகளை பற்றி யமீலுல் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒருவரின் பக்கம் மட்டும் அவள் சாய்ந்தவனாக இருந்து வாழ்வான் என்றால் ஜாஅ யௌமுல் கியாமா, அவன் நாளை மறுமையில் வருவான். ஒரு தோள் புஜத்தை ஒரு புறம் சாய்ந்தவராகவே வருவார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீதத்தை செலுத்த மாட்டார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பக்க சாராரில் மட்டும் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். படைத்தவன் இந்த நேரத்தில் மறந்தவர்கள் அவர்கள் வாழ்வார்கள். அப்பேற்பட்டவர்கள் இது போன்ற நிலையில் வருவார்கள் என்றால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நீதத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த நீதத்தில் படைத்தவனை நினைக்கின்றோமா மறக்கின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறுதியான அம்சம், நாளை மறுமையில் சிலர் பைத்தியக்காரர்களாக வருவார்கள். நாளை மறுமையில் சிலர் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியத்தை போன்று வருவார்கள். உலகத்துல பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக பல நபருடைய கண்களே பறிக்கும் அளவிற்கு நல்ல ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நல்ல நறுமணத்தோடு செல்வார்கள், வகை வகையான வண்டிகளை எடுத்து செல்வார்கள், ஒரு மதிப்பெல்லாம் இருக்கும். எப்படி வளர்ந்திருப்பார் என்றால், எப்படி அந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கும் சொன்னா, ரிபா, வட்டியால் சம்பாதிக்கப்பட்ட பணம், வட்டியால் பொருளாதாரத்தை ஈட்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, உங்களுக்கு நம்ம வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறோம், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றோம். முஃமின் என்பவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகம் என்பதாக நினைத்து வட்டியின் பக்கம் செல்ல மாட்டான். இன்னைக்கு வண்டி வட்டியில, மொபைல் போன் வட்டியில், தன்னுடைய வீண் லோனில் எடுக்கப்படுகின்றது. உலகத்தில் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவனுடைய கட்டளைகளை மறந்து புறம் தள்ளி இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் கார் வாங்கிவிட்டான் நான் லோன்ல வாங்குவேன், என்னுடைய சொந்தக்காரன் வீடு வாங்கிவிட்டான் நான் வாங்குவேன் என்பதாக போட்டியின் பொறாமையின் காரணமாக எத்தனையோ மக்கள் வட்டியின் பக்கம் விழக்கூடியவர்களாக, அல்லது சில மக்கள் வறுமையின் காரணமாக வரும்பொழுது அந்த நேரத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தில் வட்டியின் மூலமாக கொடுத்து சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய நிலை எப்படி தெரியுமா? நாளைக்கு வருவாங்க,
அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ தகப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். நாளை மறுமையில் இந்த வட்டியை சாப்பிட்டவர்கள் வருவாங்க, ஷைத்தானால் பாதிக்கப்பட்டு தீண்டப்பட்டு பைத்தியத்தை போன்று வருவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 275வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலான முறையில் சம்பாதிக்க சொன்னாங்க. பிசினஸ் மெதுவாக டெவலப் ஆகும். உடனடியாக 2 லட்சங்கள் 3 லட்சங்களை கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் திடீரென்று ஒருத்தர் வருவார், பெரும் தொகையை கொடுப்பார், பிசினஸ் செய்யலாம் என்பதாக அவர்கள் விளம்பரம் செய்வார்கள். ஒரு முஃமின் சுதாரித்துக் கொள்வான். படைத்த இறைவன் நமக்கு சொல்லிய கட்டளை இதுதான், புரிந்து கொண்டு புறம் தள்ளிடுவார்கள். ஆனால் உலகமே கதி என்பதாக மறுமையை மறந்தவர்களாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்வாங்க? இது போன்ற விஷயத்தில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி நாம் இருந்தோம் என்றால் உடனடியாக அதை விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பி, அல்லாஹ்விடமிருந்து உபதேசம் வந்து விட்டது, ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப அம்ரு இலல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வட்டி என்பது இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையானதா? இது உலகத்துல வாழும் பொழுது நான் நல்ல முறையில் வாழ நினைக்கிறேன், நாளைக்கு பைத்தியக்காரனாக நான் வந்தால் என்ன ஆகுது என்பதா உடனடியாக விடுவார்கள் என்றால் மீதமுடன் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான காரியமாக இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம், அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னும் 1 வருடம் தானே 2 வருடம் தானே பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக ஒருவன் அதில் திரும்புவான் என்றால் அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள். அந்த மறுமையில் நாம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்க்க வேண்டாமா? நாளை மறுமையில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கௌசர் தடாகத்தில் இருந்து கொண்டு என்னுடைய சமூகத்தவர்களை இதோ இந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொடுக்கும் பொழுது அதில் நாம் ஒருவராக இருக்க வேண்டாமா? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டாமா? அந்த தூதருக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஒரு மனிதன் பைத்தியக்காரனாக இருந்தால், குருடாக இருந்தால், அந்த கண்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே, நரகத்தில் தள்ளப்பட்டால் எப்பேற்பட்ட நிலை இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பார்த்த சகோதர சகோதரிகளே, படைத்தவனை மறந்து ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் இந்த உலகத்தில் சுகபோகமாக ரொம்ப ஜாலியாக சொற்ப இன்பங்களை அவன் அனுபவிப்பான். அதுவும் இந்த உலகத்திலேயே சில நேரங்களில் சீரழிந்து கஷ்டப்படுறத பார்க்கிறோம். வட்டிகளில் புரளக்கூடியவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அல்ல. சில நேரம் நினைப்பான், நம்மளும் சாதாரண இந்த வீட்டில் இருந்திருக்கலாம் போல, மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டணும், ஆனால் நிம்மதியெல்லாம் இழந்துட்டோமே என்பதாக எத்தனையோ நபர்கள் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க நம்முடைய கஷ்டங்களை சிரமங்களை நீக்க வேண்டும். அப்படியானால் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாளை மறுமை அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு நேரத்தில், ஒரு சிரமமான நேரத்தில் நாம் கண்ணியமாக இருக்க வேண்டுமா? அல்லது அந்த சிரமமான நேரத்தில் மனிதன் சிரமப்படக்கூடியவனாக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வது என்பது அல்லாஹ் ரப்புல் அந்த உலகத்தில் நமக்கு படைத்து நினைத்து வாழ்வதன் மூலமாகத்தான் வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய சந்ததிகளோ உங்கள் உறவுகளோ உங்களுக்கு எந்த ஒரு பயன் தர என்பதாக அல்லாஹ் ரப்புல் சொல்லி காண்பிக்கிறான் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் படைத்தவனை நினைத்து வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொண்டு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், இன்னும் என்னுடைய உள்ளத்தில் உன்னை திக்ர் செய்வதில், உன்னை தொழுவதில், இது போன்ற மாற்று விஷயத்தில் ஒன்று கூடுவதில் நேசம் வைப்பதற்கும் விரும்புவதற்கும் அது போன்ற ஒரு நிலை ஏற்படுத்தினாயே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் என்பதாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிற மக்களுக்கும் பிற சகோதரர்களுக்கும் நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அந்த படைத்த இறைவனை அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு
என் வாழ்வில் கண்ட மாற்றம் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நாம் கேட்கப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.